வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 24 இன்னைக்கு எவல்யூஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு சார்லஸ் டார்வின் தான் காரணம். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பரிணாம கோட்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் வெளியிட்டார். இது 1859 ஃபஸ்ட் டைமாக அவர் எழுதின அந்த எவல்யூஷன் ஆஃப் பயாலஜி அப்படின்ற ஒரு புக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு நிறைய புதிய ஒரு சிந்தனைகளையும் உருவாக்க ஆரம்பிச்சுது. எப்படி இந்த பரிணாம வளர்ச்சிகள் இருந்தது அப்படின்றது அது வரைக்கும் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்க இவர் கொடுக்கப்பட்ட பதில்கள் பெரிய லெவலில் அது வரவேற்புக்குரிய ஒன்றா இருந்துச்சு. அதனால தான் இவர் ஒரு 100வது பர்த்டேயில் செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் அதை முதல் அந்த எவல்யூஷன் பயாலஜின்ற புக்கை வெளியிட்டார்ல, அந்த நாளை சூஸ் பண்ணி இந்த டே உருவாக்கிக்கிறாங்க. இவர் இன்னும் சிறந்த ஒரு எழுத்தாளர் தான். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வாயோஜ் ஆஃப் தி பீகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இது தென் அமெரிக்காவை பேஸாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு புத்தகமாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த பரிணாம கோட்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு பர்சனாகவும் இருக்கிறதுனால அவருடைய அந்த ஒரு முதல் வெளியீடை கொண்டாடணுன்றதுக்காக எவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 24. அதுதான் இன்னைக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டேவை சிங்கப்பூரில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது லீ சூலான் அப்படிங்கிற ஒருத்தவங்க, இவங்க 103 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்களுடைய பேரன் என்ன பண்ணியிருக்காரு, ஜேலிம், இவங்ககிட்ட பேச்சு கொடுக்க இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் என்ன இதுன்னு தெரியும் போது பயங்கரமாக பிரமிச்சு போயிருக்கிறாரு. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார், ஜப்பானுடைய ஆக்கிரமிப்பு, இந்த சமயங்கள்லாம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலாக இருந்திருக்கும். 4 வருஷம் சரியான சாப்பாடு இல்லாமல் உருளைக்கிழங்குகளை பயிர் பண்ணி அதில் வரக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு வச்சு வாழ்கிறது அப்படின்றது ஒரு 4 வருஷம் வாழ்ந்துருக்காங்களாம். இப்படி அவங்க கடைசியாக 103 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்ததுன்றது ஒரு பாராட்டிற்குரிய ஒரு விஷயமா. ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்க காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான ஒன்று. அப்படி பல இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் எங்களை எல்லாரையும் காப்பாற்றி அடுத்த சந்தேகதைகளை கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களை கொண்டாடப்பட வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு அவருடைய பேரன் தான் ஃபஸ்ட் டைம் 1998 ஜேலிமுங்கிறவர் இந்த டேவை உருவாக்குறாரு. அதன் மூலமாக சிங்கப்பூர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 24. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு கோ ஜாயிண்ட் ட்வின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த உடலோட ஒட்டி பிறக்கக்கூடிய ட்வின்ஸ்ன்னு இருப்பாங்களே அவங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த வருஷம் தான் உருவாகி இருக்கிறாங்க. இந்த பிறப்பு அப்படின்றது அப்படின்னா ஒரு அரிய விகிதமான ஒரு பிறப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 50,000 2 லட்சத்தில் ஒரு பிறப்பு அப்படின்றது இந்த மாதிரி உடல் ஒட்டி பிறக்கக்கூடிய இரட்டையர்களாக இருக்கிறாங்க. 1811 பதிவிட்டபடி சியாம் சார்ந்த, அதாவது இப்போ தாய்லாந்து இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாங் யங் அப்படின்றவங்க பிறந்திருக்கிறாங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி ரெட்டையர்களாக பிறக்கிறாங்களா, 60% அவங்களாம் இருக்கிறாங்களா. அதுவும் இதில் பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்நாள் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒன்று தான். ஏன்னா பிறக்கும்பொழுதே மோஸ்ட் ஆஃப் நிறைய பர்சன்டேஜ் மக்கள் வந்து இறந்துடுறாங்க. ஆனால் அப்படியும் தாண்டி வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தோரா கோஃபெக்ஸ், ஓம் லோஃபெக்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஓம் லோஃபெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இதயம் வந்து ஒன்று இருக்கும், மற்றபடி உடலை பகிர்ந்துப்பாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா 2 இதயம் இருக்கும். இப்படி அதில் ஒரு பிரிவுகள் இருக்குது. அப்புறம் கிரியானியோ ஃபேக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது தலை மட்டும் ஒட்டி இருக்கும், உடல் 2 தனித்தனியாக இருக்கும். இப்படி ஒரு வாழ்வியல் வாழக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய சவால் இந்த உலகத்தில் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சில பேர் பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்திருக்காங்க. அதில் முதல்ல அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலகத்துக்கு காட்டினவங்க தான் இந்த சாங் யங் அப்படின்ற அந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சிறப்பு கொடுக்குற மாதிரி இந்த டேவை வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்வியலில் சவாலான விஷயங்களை எதிர்கொள்றதை பற்றியும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்னைக்கு வேர்ல்டு கோ ஜாயிண்ட் ட்வின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் 2024 உருவாக்கப்பட்ட தினமாக அனுசரிக்கிறாங்க நவம்பர் 24. அடுத்த இன்னைக்கு டிபி கூப்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது அமெரிக்காவையே ஒரு பெரிய பரபரப்புக்குள்ளாகணும் ஒரு பர்சன் தான். ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணவர். இவருடைய ரசிகர்களால் உருவாக்கப்பட்டது தான். இது அஃபிஷியலான ஒரு டே தான் இல்லை. பட் இருந்தாலும் இந்த பர்சனுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. காரணம் என்ன, 1971 நவம்பர் 24 ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் அந்த எரிபொருள் நிரப்பணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு வழியில் நிறுத்திருக்காங்க. இந்த ஓரிகன் டு வாஷிங்டனுக்கு கிளம்பியிருந்த இந்த ஃப்ளைட்டை தான் இவர் ஹைஜாக் பண்ணியிருந்தார். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு ஒரு 4 பேராஷூட் இவ்வளோ பணம் வேணும்லாம் கேட்டு அந்த எரிபொருள் நடத்துகிற சமயத்தில் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ½ அன் ஹவரில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து அவர் எகிரி குதிச்சிட்டாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்தது. கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அந்த டிபி கூப்பர் அப்படின்ற பர்சன் என்ன ஆனார் வரலாற்றில் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. அதுவும் 1980 இவர் அந்த ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து கடற்கரை ஓரங்களில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான நிகழ்வுகளாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த டிபி கூப்பர்ன்றது எப்படிப்பட்டவராக இருப்பார், அவரோட உருவன்றது எப்படிப்பட்டதாக இருக்கும், இவர் எப்படி தப்பிச்சார், இவர் உயிரோட இருக்காரா இல்லையா, வாழ்ந்தாரா, என்ன ஆனார்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ண ஒரு பர்சனு இப்படி ஒரு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இப்படி ஒன்று தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்காக ஒரு டே உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிபி கூப்பர் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 24.
இன்னைக்கு வேல்ரஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து கடல் பாலூட்டிகளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். கிட்டத்தட்ட 2 டன் வரைக்கும் பயங்கர வெயிட்டாக வளரக்கூடிய ஒரு அனிமல் தான் இது. அது இந்த ஆர்டிக் பிரதேசங்களில் தான் அதிகமாக இது இருக்கும். அதுவும் அந்த பனிக்கட்டிகள் இருக்கக்கூடிய பிளேஸ் தான். இப்போ தான் அந்த பனிக்கட்டிகள் மொத்தமாக உருகிட்டு இருக்கு. அதனால் அதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் டேவை உருவாக்கியிருக்காங்க. இது பழங்குடி மக்களாக அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்பத்துலேருந்தே வாழ்வாதாரமாக தான் இருக்குது. அவங்களுடைய உணவு ரீதியாகவும் சரி, இது தந்தத்தை வந்து வேட்டையாடி யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருந்திருக்கு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்யூட் தெய்வமாக பார்க்கக்கூடிய செட்னா அப்படின்ற ஒரு தெய்வத்துக்கு கூட இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளோட சம்மந்தப்படுத்தியிருப்பாங்க. அண்டு அவங்களுடைய வரலாற்று முழுக்க புராணங்கள்லையும் கதைகள்லையும் இது வந்து பெண் வந்து அப்படியே உருமாறி இப்படி போகுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்செப்டை வச்சுருப்பாங்க இந்த வேல்ரஸ் அப்படின்ற ஒரு அனிமலுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று தான். 19-20ஆம் நூற்றாண்டுகளில் நிறைய பேர் இதை வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தனி குழுக்கள்லாம் உருவாக்குனாங்க. ஆனால் இருந்தாலுமே இது பூர்வீகமாக இருக்கக்கூடிய சாக்கெட் அப்படின்ற ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் வேட்டையாடுறதுக்கு, ஏன்னா அவங்க பூர்வீகமாக அப்படியே அதை ஃபாலோ பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றனால அவங்களுக்கு மட்டும் சில அனிமல்ஸ் மட்டும் வேட்டையாடுறதுக்கு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க. 2008 இந்த ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பனிப்பாறைகளாக உருகின்னு இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு உயிரினத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை தான் நீங்கள் வேல்ரஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க நவம்பர் 24. நெக்ஸ்ட் இன்றைக்கி டீச்சர்ஸ் டேவை துருக்கியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1923 அவங்க தனி குடியரசு அமைச்சதுக்கப்புறம் நாட்டில் எல்லா விதமான கலாச்சாரத்து விஷயங்களுக்கும் சீர்திருத்தங்கள் அப்படின்றது நடந்தது. அதுலேயே இந்த முஸ்தமல் கெமல் அட்டாடக் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணும்பொழுது இந்த எழுத்து முறைகளே சீர்திருத்தங்கள் வேணும். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து அரபு இருக்குது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா கல்வியறிவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. அதனால் லத்தீனுடைய லாங்குவேஜுக்கு அவர் மாற்றுறாரு. அப்படி சில எழுத்து முறைகள்லாம் மாற்றி அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. இவர் ஒரு தலைமை ஆசிரியராக வேறு வேலை செஞ்சுருக்காரு. 1981 பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் முறையாக இந்த லத்தீன் மொழிபெயர்ப்புகள் மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு தேசிய கல்விக்கூடங்கள்லாம் நிறுவப்பட்டுச்சு. அதனால இந்த டேட்டை சூஸ் பண்ணி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு துருக்கியில் செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 24. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு யூத் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 2வது போப் ஜான் பாலால் உருவாக்கப்பட்டது. ஒரு கத்தோலிக்கனுடைய ஒரு வழிபாடு தான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து 1985. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் கிட்டத்தட்ட 3 லட்சம் இளைஞர்கள் ஒன்றா கூட அந்த வரவேற்பெல்லாம் பார்த்து அவர் பயங்கர பிரமிச்சு போக, இளைஞர்களுக்கு மதசார்பற்ற ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளும் ஆசைப்பட 1986க்கு அப்புறமா அது வந்து மதசார்பற்ற ஒரு இளைஞர்களுடைய கொண்டாட்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 24. வாழ்க்கையினுடைய அடிப்படைங்கிறது வெற்றி தோல்விங்கிற மாயை அல்ல, நிம்மதி. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது நாங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.